பொங்கல் சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில தொழில்நுட்பத்துறையை சார்ந்த திரு ஆதவன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஆதவன். சொல்லப்போனால் விவசாயத்தை விட்டு நிறைய பேர் வெளியே வரணும், வந்து உற்பத்தி துறையிலையும் சேவை துறையிலையும் ஈடுபட்டாதான் பொருளாதாரம் இங்கே அதிகமாக புழக்கத்துக்கு வரும், தனிமனித வருமானம் உயரும் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது. அந்த பார்வை சரிதானா? இளைஞர்கள் விவசாயத்தை தேடி வரணும், விவசாயத்தை நாடி வரணும், எந்த இளைஞர்களை சொல்கிறாங்க? விவசாய கூலிகளை சொல்கிறாங்களா, விவசாய முதலாளிகளை சொல்கிறாங்களா? இன்னும் கூலிகள் விவசாய கூலிகளாகவே இருக்கிறாங்க. முதலாளிகள் விவசாய முதலாளியாக இருக்காங்க. என் தொழில் இல்லை, நான் இன்றைக்கி வர அந்த இரும்பு தொழில் செய்கிறேன், வாசர், அதாவது போல்நட்டுக்கு வர வாசர் தயாரிக்கிற தொழில் செய்கிறேன். என்னுடைய தொழிலுக்கு வந்தால் அந்த கூலி வர்றான் அப்படின்னா 6 மாதத்தில் அவன் கற்றுக்கிட்டான்னு சொன்னால் இங்கே இருக்கிற முத்ராவில் லோன் கொடுக்குறான். லோன் கொடுத்து அவன் ஒரு முதலாளியாக மாறப்படுறான். ஆனால் இங்கே இருக்கிற விவசாயத்துறையில் விவசாய கூலி விவசாயம் செய்கிறான்னு சொன்னால் குறைந்த கூலி, அவனுடைய பொருளாதாரத்தை ஈட்ட முடியாது. ஆனால் இன்றைக்கு உண்மையை சொல்லப்போனால் ஒரு மனிதனுக்கு 150 ரூபாய், சாதாரண குறைந்தபட்சமாக 150 ரூபா தேவை, 500 ரூபாய் சம்பாதிக்கிறான். அவன் குழந்தைகளுக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் ஒரு நேரத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போனால் 2000 ரூபா செலவாகுதுங்க. சாதாரணமாக 2000 ரூபா செலவாகுதுங்க. அப்படி இருக்கும்போது கூலிகளாக இருக்கும்போது அவன் வேற தொழிலை நோக்கி தானே போவான். எல்லாருமே முதலாளியாக மாறிடுறாங்களா? உண்மைக்கும் சொல்லப்போனால் எங்ககிட்ட கற்றுக்கிறவங்க அடுத்த ஒரு 6 மாதம் 8 மாதத்தில் என்னுடைய தொழிலை கற்றுக்கிறவங்க உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அவங்களுக்கு பெரிய அளவில் முதல் தேவையில்லை. எங்களுக்கு 5 ஏக்கர் தேவையில்லை, 1000 சதுரடி இருந்தால் போதும். ஒரு மிஷினை போட்டு உற்பத்தி துறை வளரணும், சேவைத்துறை வளரணும், விவசாயத்துறையும் வளரணும். எப்படி சார் விவசாயத்துறை வளரும்? நான் எங்ககிட்ட வேலை செய்கிறவங்க தனியாக தொழில் ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னால் அவனுக்கு ஒரு மிஷினரியை இன்றைக்கி இருக்கிற வங்கிகளோ அரசு கொடுக்குது. சரி, விவசாயம் கற்றுக்கிறேன், நான் விவசாயம் செய்ய போகிறேன், யார்கிட்ட போய் விவசாயம் செய்கிறது? எங்கே போய் விவசாயம்? விவசாயத்தை தான் மத்திய அரசும் மாநில அரசும் சொல்லிக் கொடுக்குறாங்களே இலவசமா. அது சொல்லிக் கொடுக்குறாங்க சார். நான் கற்றுக்கிட்டு எங்கே போய் விவசாயம் செய்கிறது? அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி கௌரவமா இருக்கிறாரு, வரையறுக்கப்பட்ட வேலை நேரத்துக்குள்ள வேலை செய்யறாரு. அதே மாதிரி விவசாய கூலியும் கண்ணியமா நடத்தப்படலையா? இப்ப எங்ககிட்டயும் தவறுகள் பட்சத்தில் நாங்களும் திட்டுறோம். சரியில்லாத எந்த தொழில் செய்தாலும் அவர்கள் அந்த முதல் பட்டவர்கள் திட்டம் தான் செய்வாங்க. திருப்பூர், கோவை போன்ற மாநகரங்களில் இன்றைக்கி தினந்தோறும் 1000 ரூபா கூலி இல்லாமல் 6 மணி நேரம் 8 மணி நேரம் தான் வேலை செய்கிறாங்க. 1000 ரூபா கூலி கிடைக்குது. ஆனால் விவசாயத்துறையில் நீங்கள் கோயம்புத்தூரில் அதே 500 ரூபா 450 ரூபா 350 ரூபா கூலி தான் இது விவசாயத்துறையில் எல்லா பக்கம் கிடைக்குது. அப்போ யார் விவசாயத்தை நம்பி வருவா? இப்போ என்னுடைய உற்பத்தி துறையில் தினக்கூலியா போறவங்களுக்கான சம்பளம் அதிகமாக இருக்கு, விவசாய துறையில விவசாய கூலியா போறவங்களுக்கான நாள் ஊதியம் குறைவா இருக்கு. ஒரு தொழிலை கத்துக்கிறோம், அந்த தொழிலை மறுபடியும் தொடங்கி அதன் பிறகு ஒரு கம்பெனி உருவாக்கி நான் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்குறோம். அவங்களுக்கு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா 2 லட்சம் சம்பளம் கொடுக்குறோம். எல்லாம் ஒட்டு மொத்தமான சம்பளமா 1 லட்சம் கொடுக்குறோம். இப்போ என்னுடைய வளர்ச்சியை நான் பார்ப்பேனா, அதுல நஷ்டமே வந்துடாதா அந்த துறையில? எனக்கு எப்படி 8லிருந்து 5% ஒன்று அந்த 8லிருந்து 5% எனக்கு இந்த 8 குறையத்தான் செய்யுமே தவிர 5க்கு குறையாது. அதில் 7 ஆகும், 6 ஆகும், அதுக்கப்புறம் 7 ஆகி 6 ஆகும். ஆனால் 5க்கு கீழே வராதுங்கிறத எங்களுடைய தொழிலில். விவசாயத்தில் அந்த உத்தரவாதம் இல்லை. விவசாயத்தில் நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு 160 நாள் பயிருங்க நெல் ஒரு ஏக்கருக்கு போடுறோன்னா 30,000 வந்துருங்க. பைக்கோல் தான் அவங்களுக்கு மீதி ஆகும். இங்கே இல்லைன்னு சொல்லுங்க. இளைய தலைமுறையின் பார்வையில் விவசாயம் பொங்கல் சிறப்பு கலந்துரையாடலின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். தமிழகம் நன்கு அறிந்த 2 விவசாய